NIA அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பணம், ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்னையில் 10 இடங்கள், கன்னியாகுமரியில் 1 இடம் என்று மொத்தம் 11 இடங்களில் ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பு தொடர்பாக இன்று சோதனை நடைபெற்றது. 11 சந்தேக நபர்களின் வீடுகளில் விரிவான சோதனை நடத்தி டிஜிட்டல் சாதனங்கள், கணக்கில் வராத பணம், ஆவணங்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் அந்த குறிப்பிட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பல்வேறு இடங்களில் கூட்டங்களை நடத்தி ஆட்களை சேர்க்கும் பணிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தொடர்ந்து NIA விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், எதன் அடிப்படையில் இந்த சோதனை தொடங்கி நடைபெற்று வருகிறது? தற்போது வரைக்கும் ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறதே, இதோடைய பின்னணி என்ன? உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் என்ற அமைப்பு தொடர்பாக இன்று காலை முதல் சென்னையில் 10 இடம், கன்னியாகுமரியில் 1 இடம் என மொத்தம் 11 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக 11 சந்தேக நபர்களின் வீடுகளில் இந்த சோதனையானது நடத்தப்பட்டது. இந்த சோதனையானது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சோதனையின் முடிவில் 11 சந்தேக நபர்களின் வீடுகளில் சோதனை நடத்தியதில் டிஜிட்டல் சாதனங்கள், கணக்கில் வராத பணங்கள், அதே போன்று ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு சொந்தமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஹமீது ஹுசைன் என்பவர்தான் இதில் முக்கிய புள்ளியாக செயல்பட்டு தடை செய்யப்பட்ட இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பிற்கு ஆள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சென்னையில் சிட்லப்பாக்கம், வண்டலூர், வெட்டுவாங்கேணி, திருவல்லிக்கேணி, ஏழிக்கிணறு, நன்மங்கலம், ராயப்பேட்டை, வண்ணாரப்பேட்டை, நீலாங்கரை உள்ளிட்ட 10 இடங்களிலும், அதே போன்று கன்னியாகுமரியில் 1 இடத்திலும் இந்த காலை முதல் அதிகாரிகள் சோதனை ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்பு விவகாரம் தொடர்பாக இதுவரை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் உபா சட்டத்தின் கீழ் 2 வழக்குகள் பதிவு செய்து இந்த வழக்கில் 9 நபர்கள் கைது செய்திருக்கிறார்கள். முதல் வழக்கில் புதுக்கோட்டை, திருச்சி, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த ஜூன் மாதம் 30ஆம் தேதி சோதனை நடத்தி இந்த அமைப்பில் 3 நபர்களை கைது செய்தார்கள். குறிப்பாக தஞ்சாவூரை சேர்ந்த அப்துல் ரஹ்மான், அதே போன்று முஜிபுர் ரஹ்மான் என்கிற முஜிபுர் ரஹ்மான் அல்தான் சாஹிப் ஆகிய இருவரையும், அதே போல கடந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி பெங்களூரு விமான நிலையத்தில் வைத்து அஜீஸ் அகமது என்ற நபரையும் கைது செய்திருந்தனர். இதில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் பதிந்த வழக்கும் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேசிய புலனாய்வு அதிகாரிகளுக்கு மாற்றப்பட்டு அதன் தொடர்ச்சியாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் டாக்டர் ஹமீது ஹுசைன், அவரது தந்தை மன்சூர், சகோதரர் அப்துல் ரஹ்மான், அவர்களது நண்பர்களான முகமது மாரிஸ், காதர் நவாஸ் ஷெரீப், அகமது அலி உமாரி ஆகிய 6 நபர்களை கைது செய்துள்ளனர். இந்த வழக்கு 2வது வழக்காக பதிவு செய்யப்பட்டு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் முதல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 நபர்கள், அதாவது தஞ்சாவூரை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான், அதே போன்று அப்துல் ரஹ்மான், பெங்களூரு விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட அஜீஸ் அகமது ஆகிய 3 நபர்களையும் 5 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து தற்போது தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தான் இன்னும் 1 நாள் மிச்சம் இருக்கையில் அவர்கள் கூறிய அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக இந்த 11 இடங்களில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் அமைப்புக்கு தொடர்புடைய பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக NIA அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்பரசன்.